2, 5. See the question. Two trees are standing on flat ground. The angle of elevation of the top of both the trees from a point X on the ground is 40 degree. Groundல ரெண்டு ட்ரீ இருக்கு, ரெண்டோட டாப்பையும் பார்க்குறாங்க. எதே ஆங்கிள்? வேறு வேறு ஆங்கிள் இல்லையா, சேம் ஆங்கிள் இல்லையா? சேம் ஆங்கிள். அப்போ ஒரே வியூவில் நமக்கு ரெண்டுமே தெரியணும். இப்படிதான் அர்த்தம். இது நான் தலையை தூக்கிட்டேன் அப்படின்னா ரெண்டு ட்ரீயோட டாப்பை எனக்கு தெரியணும். தெரியலன்னா என்ன செய்யணும்? ஒன்றுக்கு கொஞ்சம் இன்னொருக்கு மேலே தூக்கி பார்க்குற மாதிரி இருக்கும். அவங்க சொல்லிக்கிறது சேம் ஆங்கிள் அப்படின்னா டயக்ராம் இஸ் தி கிரவுண்டு. ஓகே, கிரவுண்டில் இது ஒரு டீனு மைண்டில் வச்சுக்கோ, இது ஒரு டீனு மைண்டில் வச்சுக்கோ. This is the point on the ground, it will be x. Xங்கிற பாயிண்ட் இப்போ ரெண்டையுமே பார்க்கலாமா பாருங்க. இதையும் பார்க்கலாம், இதுக்கு மேலே உள்ள இதையும் பார்க்கலாம். சேம் ஆங்கிளில் பார்க்கலாமா? The angle is 40 degree. ஓகே, this is the tree 1, இது tree 2. நம்ம ட்ரீக்கிற டயக்ராம்லாம் வேண்டாம், ஜஸ்ட் நீ லைன் ட்ரா பண்ணா போதும். நமக்கு ட்ரீ எல்லாம் வேண்டாம். we need a right angle triangle only. அதுக்கு தகுந்தாப்புல நீ டயக்ராம் போடுங்க, நோ ப்ராப்ளம். இப்போ அவங்க சொல்லியிருக்காரு ரெண்டோட டாப்பையுமே 40 டிகிரியில் பார்க்குறாங்க அப்படின்னா இப்போ பார்க்கலாம் தானே? இதையும் பார்க்கலாம், இதையும் பார்க்கலாம். இல்லை பார்க்க முடியும்னா ஒவ்வொன்றுக்கும் என்ன செஞ்சுக்கணும்? தனித்தனியாக தலையை தூக்கி பார்த்துருக்கணும். ஆனால் they are given that the angle of elevation of the top of both the trees from a point X on the ground is 40 degree. ரெண்டுக்கும் சேர்த்து 40 டிகிரிங்கிறதுனால ரெண்டையும் பார்க்குற மாதிரி நீ டயக்ராம் ட்ரா பண்ணிக்கணும். நெக்ஸ்ட், if the horizontal distance between X and the smaller tree is 8 meter. Xங்கிற பாயிண்ட்டுக்கும் எது ஸ்மாலர் ட்ரீ இதில் இதுக்குமான டிஸ்டன்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க பாருங்கள். 8 meter. So I am going to give the name. The first tree will be A, the second tree will be B. இது X கொடுத்துட்டாங்க, இது C வச்சுக்கோ, இது D வச்சுக்கோ. அப்போ இந்த Xக்கும் ஸ்மாலர் ட்ரீக்கு உள்ள டிஸ்டன்ஸ் 8 meter and the distance of the top of the two trees is 20 meter. இந்த ரெண்டு டாப்புக்குமான டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது 20 meter. Okay, நான் போட்டுருக்குது. The second point is the distance of the top of the two trees is 20 meter. Calculate. What is the first one? The distance between the point X and the top of the smaller tree. The point X and top of the smaller tree is C. இதுக்குமான distance எவ்வளோன்னு கேட்குறாங்க. We have to find the distance of CX. Okay, the X க்கும் smaller tree கான டாப்புக்கும். ஸோ இது நீ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளாக கன்சிடர் பண்ணலாமா? பண்ணலாம். நமக்கு என்ன வேணும்? we need this side only. என்ன சைடு இது? ஹைபோதெனிஸ். ரைட் ஆங்கிள் இங்கே இருக்கு. நோன் சைடு இஸ் அட்ஜசன்ட். ஏன்னா ஆங்கிள் இங்கே இருக்கு, இது ஆப்போசிட், இப்போ இது அட்ஜசன்ட். அப்போ அட்ஜசன்ட் ஹைபோதெனிஸ் யூஸ் பண்ணுறது cos θ. அவ்வளோதான். ஸோ முதல்ல எது டிஸ்கிரைப் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் லெட் x be the point of observation. Yeah. Next, BC and AD. What is BC and AD? Two trees. BC and AD be the two trees. Okay. Next. Next, given that BX is 8 meter. Next, CD is equal to 20 meter and the angle BXC. Angle BXC is equal to 40. Okay. First of all, we are going to find the distance from X to C. So இந்த சின்ன ட்ரையாங்கிள் மட்டும் எடுத்துக்கோ. அதுக்கு நேம் சொல்லுங்க பார்க்கலாம். இதே நேம் பண்ணி வைக்கிறோம், அவ்வளோ வச்சுக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்று இனிய ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் BXC. We need hypotenuse. We know the value of adjacent, so we have to use cos theta. Cos theta equal to adjacent hypotenuse. Adjacent அப்படிங்கிறது BX by hypotenuse இருக்கிறது CX. Okay, so cos theta is 40 degree. Cos 40 degree is equal to the value of BX is 8 by, we don't know the value of CX. What is the value of cos 40? I think they are given in your book. How much?
Cx. We need the value of Cx, so you cross multiply. Cx is equal to 8 by 0.7660. Therefore, the answer is, see the book at 10.44 meter. Yeah, but this is the distance from the point X to the top of the smaller tree. Seriya? What is the second one? The second one is the horizontal distance between the two trees. That means horizontal distance of the two trees is this. So we have to find the distance of AB. AB எவ்வளவு நமக்கு வேணும்? அப்ப இந்த AB வேணும் அப்படினா AB மட்டும் நீ கன்சிடர் பண்ணினா நமக்கு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகுமா? இப்படி வரும் டயகிராம். இப்படி வரும். நமக்கு இந்த ஹாரிசான்டல் டிஸ்டன்ஸ்ங்கிறது இதுதான். இந்த டிஸ்டன்ஸ் தான். இதை நீ கன்சிடர் பண்ணா ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகுமா? அப்ப ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகணும்னா நம்ம tan cos sin எதுவுமே யூஸ் பண்ண முடியாது. அதனால இந்த ஹோல் ட்ரையாங்கிள் அப்படியே கன்சிடர் பண்ணிக்கணும். இந்த ஹோல் ட்ரையாங்கிள்ல இது 20. இது how much? இப்போ போட்டுறோம் நம்ம. எவ்வளவு போட்டுறோம்? 10.44. டோட்டலா 30.44 வச்சு இத ஃபைண்ட் பண்ண முடியுமா? ஏன்னா இந்த சைடு வச்சு நம்ம என்ன செஞ்சலாம்? இந்த சைட ஃபைண்ட் பண்ணிடலாம். சரியா? சோ next is the whole triangle எடுத்துக்கோ. in a right angle triangle DXA நமக்கு வேணுங்கிறது இது மட்டும் தான். ஆனா இது மட்டும் கிடைக்குமா? ஃபுல்லா கிடைக்குமா? இத மட்டும் கன்சிடர் பண்ணா என்ன கிடையாது? ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் கிடையாது. நம்ம இத மட்டும் கன்சிடர் பண்ணி போட முடியாது. அதனால நீ இது ஃபுல்லா தெரிஞ்ச மாதிரி எடுத்துக்கிட்டு இது ஃபுல்லா போட்டுக்க. வர்ற ஆன்சர்ல உனக்கு இது மட்டும் தானே வேணும். அப்ப எதை மைனஸ் பண்ணிடலாம்? 8 மைனஸ் பண்ணிடலாம். சொல்றது ஓகேயா? இப்போ now இது என்ன சைடு? இது நமக்கு தெரியும். இங்க தான் இருக்கு ரைட் ஆங்கிள். So it will be a hypotenuse. The needed side is adjacent. So what we are going to use? Here also cos theta. So cos theta is equal to adjacent by hypotenuse. Adjacent is AX by hypotenuse is X d or dx. Whatever may be. Here also cos 40 degree is equal to AX. We don't know value of AX by XD is 30.44. So when the value of cos 40 is 0.7660 is equal to AX by 30.44. Okay? We need the value of AX. We will cross multiply. So we get AX equal to 0.7660 into 30.44. How much? Clear kan பாருங்க. உங்க வேற மாடல்ல போட்டுருக்காங்க. 20 இதுதான் 23.32. We know that the value of AB only. So I am going to classify the AX of AB plus BX is equal to 23.32. Then AX ரெண்டா பிரச்சனை ஒன்னு AB இன்னொன்னு BX. நமக்கு AB மட்டும் தான் வேணும். So AB what is the value of BX? 8 is equal to 23.32. So AB equal to 23.32 minus 8. And the value of AB is 50.32 meter. Okay. Example 6.26. A player sitting on the top of a tower of height 20 meter. ஒரு பிளேயர் எங்க இருக்காரா? 20 மீட்டர் ஹைட்ல இருக்கிற ஒரு பில்டிங்கோட மேல இருக்காரு. So this is the ground. இது ஒரு பில்டிங் மேல வச்சிருக்கோம். சரியா? இந்த பில்டிங்கோட ஹைட் 20 மீட்டர். இங்க தான் இருக்காரு. இங்க தான் அவர் ஆக்சுவலா எப்படி பார்க்கணும்? அப்படியே முன்னே பார்த்துட்டு இருப்பாங்களா இல்ல கொஞ்சம் பார்த்துட்டே இருப்பாங்களா? மேல போயிட்டால கீழே அப்படியே தான் கடந்து தொங்க போட்டு இப்படியே தான் நிக்கலாம். ஜென்ரலாகவே நம்மளுடைய ஐலைன் எப்படி இருக்கும்? லைன் ஆஃப் சைட் அப்படின்னா ஹரிசாண்டல் பொசிஷன் இருக்கும். இப்படி தான் ஒரு ஆக்சுவலாக பார்க்கணும். நம்மளோட ஹெட் இந்த பொசிஷன் தான் இருக்கணும். இதை மட்டும் மைண்டில் வச்சு நம்ம கீழே இந்த ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் போடும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம கிரவுண்டுக்கு இங்கே லைன் போட்டு வச்சுருப்போம். போட்டதுனால டக்கு நீ கிராஸாக போட்டு இங்கே டக்குனு போட்டு ஆங்கிள் போட முடியாது. ஜென்ரலாக லைன் ஆஃப் சைட் இப்படி தான் இருக்கும். இப்படி
இப்படி தான் அவர் பார்த்துக்கிட்டே இருப்பார். தேவைப்பட்டா மேலே இல்லைன்னா கீழே. ஆனால் ஆக்சுவல் பொசிஷன் இதுதான். சரியா? இதை ட்ரா பண்ணிக்க. எப்போ இந்த மாதிரி மேலே இருந்தாலும் கண்டிப்பாக லைன் இருக்காது. கீழேனா உனக்கு இங்கே ஒரு லைன் நம்ம ட்ரா பண்ணி வச்சிருப்போம் ஆல்ரெடி கிரவுண்டுங்கிற பேரில். சரியா? அது மாதிரி இருந்தால் லைன் ட்ரா பண்ணிக்கோ. A player sitting on the top of a tower of height 20 meter observes the angle of depression of a ball lying on the ground as 60 degree. Ground or ball கிடக்கு. இந்த பால் அவர் என்ன செய்யறாரு? கீழே குனிஞ்சு இப்படி பார்க்குறாரு. என்ன ஆங்கிள்? 60 டிகிரி. ஆக்சுவலாக அவரோட ஹெட்டோட பொசிஷன் இதுதானே. இதை தான் அவர் கீழே குனிஞ்சு பார்க்குறாரு. நம்ம இங்கே இருக்கிறதால கொஞ்சம் கீழே இப்படி குனிஞ்சிருக்கும். இதுதான் என்ன அப்படின்னா 60 டிகிரி. ஓகே. Find the distance between the foot of the tower and the ball. The foot of the tower னா இதான். foot அப்படினா அடின்னு அர்த்தம். அந்த டவரோட அடிப்பகுதிக்கும் பால் இங்கே எதனா கிடக்கு. இதுக்குமான டிஸ்டன்ஸ் எவ்வளவு அப்படின்னு கேட்குறாங்க. I am going to give the name the observation. ஏதாவது வச்சுக்கோ. observation point A, B, C னு வச்சுக்கலாம். Right. What we are going to find? We have to find the distance from the ball to the foot of the tower. அப்போ இது வேணும்னா நமக்கு இந்த ஒரு சைடு இதுக்கு பிரச்சனையே இல்லை. இந்த ஒரு சைடு வச்சு இந்த சைடு ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஆங்கிள் 60 டிகிரி எங்கே இருக்கு? எக்ஸ்டர்னல் ஆங்கிள் மாதிரி இருக்கு. இஸ் நாட் இன்டர்னல் ஆங்கிள் ஆஃப் த ட்ரையாங்கிள். ட்ரையாங்கிளுக்கு அவுட் சைடில் இருக்கு. அப்போ இதை வச்சு நம்ம போட முடியுமா? போட முடியாது. நம்ம நேற்றே சொன்னோம் அல்டர்னேட் ஆங்கிள் ஒரு கான்செப்ட் சொன்னோம். அந்த கான்செப்ட் படி இந்த ஆங்கிள் என்ன செய்யணும்? ட்ரையாங்கிளுக்கு உள்ளே கொண்டு வரணும். அப்போ தான் முடிவு பண்ணலாம் எது ஆப்போசிட் அட்ஜஸ்ட். ஏன்னா இந்த ஆங்கிள் ட்ரையாங்கிள் வெளியில் இருக்குது. அதை நம்ம ஃபோக்கஸ் பண்ண முடியாது. உள்ளே கொண்டு வரணும் அப்படின்னா இந்த லைன் நான் ட்ரா பண்ணியிருக்கேன் பாரு. இதுவும் கம்பல்சரி என்னவா இருக்கும்? எப்படி இருக்கும்? பேரலா இப்படி இருக்கும். பேரலல் மீன்ஸ் நம்ம கிரவுண்ட் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்தாப்புல என்னுடைய ஹெட் இருக்கணும். இதுதான் என்னுடைய கரெக்ட் பொசிஷன். நான் கொஞ்சம் இப்படி மேலே கீழே மாற்றினா அது பேரலல் கிடையாது. நான் ஜெனரலாக எப்படி பார்க்கணும்? இப்படி தான் பார்க்கணும். சரியா? ஸோ இது பேரலல். இப்போ குறுக்க ஒரு லைன் நம்ம ட்ரா பண்ணுறோம் அப்படின்னா இங்கே ஃபார்ம் ஆகிற ஆங்கிளும் இங்கே ஃபார்ம் ஆகிற ஆங்கிளும் என்னவா இருக்கும்? ஈக்குவலாக இருக்கும். அதுதான் ஆல்டர்னேட் ஆங்கிள். சப்போஸ் நீ இங்கே போட்டிங்கன்னா இங்கே அதே மாதிரி இப்போ இது ரெண்டு ஒன்று பேரலா? இதுவும் பேரலல், இதுவும் பேரலல். குறுக்க ஒரு கோடு போட்டிருக்கோம். இப்போ இங்கே ஃபார்ம் ஆகிற ஆங்கிளும் எதுவும் ஈக்குவலாக இருக்கும். இங்கே வர்ற ஆங்கிளும் ஈக்குவலாக இருக்கும். இதுக்கு மாதிரி தான் நான் போட்டிருக்குது. பிகாஸ் these two lines are parallel. ஏசிக்கல இன்டர்செக்ட் பண்ணிச்சு அப்படின்னா இங்கே ஃபார்ம் ஆகிற ஆங்கிள் இங்கே ஃபார்ம் ஆகிற ஆங்கிள் ஈக்குவலாக இருக்கும். இப்போ இந்த ஆங்கிள் ட்ரையாங்கிள் உள்ள வந்துருச்சா? now we can decide it will be opposite side. A right angle is there, so it will be the remaining side will be here. The given side is opposite. The needed side is adjacent. So what we are going to use? Tan theta. First we are going to classify the sides. First AB be the building. AB be the building and C be the ball. Next A be the, what is A? Point of observation. A be the point of observation. Yeah. So given the distance from A to B, so AB is 20 meter. அதே மாதிரி ஆங்கிள் இந்த ஆங்கிள் அவங்க கொடுத்துருப்பாங்க. நம்ம தான் ஆல்டர்னேட்டாக இங்கே மாற்றிருக்கோம். நீ மென்ஷன் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. எதை மட்டும் போட்டால் போதும்? ட்ரையாங்கிள்குள்ளே உள்ளதை மட்டும் போட்டால் போதும். எப்படி போடுவீங்க? BCA. So angle BCA is equal to 60 degree. Next in right angled triangle BCA. நான் சொன்ன மாதிரி என்ன யூஸ் பண்ண போறேன்? tan theta. Opposite by adjacent. Opposite இருக்கிறது A. B by adjacent is B. C. So tan 60 degree is equal to the value of AB is 20 by BC. We know that tan 60 is root 3 is equal to 20 by BC. Then BC के बोलवांगे BC equal to 20 by root 3. हमारे root 3 denominator ले अंदर rationalize पढ़ियो इन्हें बनवाइए into root 3 by root 3. 20 root 3 by
3. சரியா? மீட்டர். See the book bag answer. இருக்கா? Okay. Now we are going to apply the value of root 3. So 20 into 1.732 by 3. So 20 by 3 is how much? 6 3s are 18 na. Remaining 2 again 0 padi enna varum? 6 6 nu irukku. Then 6.66 adha என்ன செஞ்சிக்கலாம்? 7 ni round up பண்ணிக்கோ. Next 6.67 into 1.732. What answer is 11.54 meter. Yeah, copy down. See the example 6.27. The horizontal distance between two buildings is 140 meter. ரெண்டு பில்டிங் இருக்கு, இந்த ரெண்டு பில்டிங் மேல டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது 140 meter. So இது கிரவுண்ட், ரெண்டு பில்டிங். ஹைட் எல்லாம் நமக்கு தெரியாது, இப்போ நான் அப்ராக்சிமேட்டா போட்டுருக்கேன். ரெண்டு ஈக்குவலாக இருக்கக்கூடாதான்றதெல்லாம் எனக்கு தெரியல. ஃபர்ஸ்ட் லைன் படி ரெண்டு பில்டிங் இருக்குது, அதுக்கான ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ் 140 மீட்டர். நெக்ஸ்ட்டு த ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் ஆஃப் த டாப் ஆஃப் த ஃபர்ஸ்ட் பில்டிங் when see from the top of the second building is 30 degree. எதுலேருந்து எதை பார்க்குறாங்க பாரு. த ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் அப்படின்னா கண்டிப்பாக கீழே குமிஞ்சு தான் பார்க்கணும். அப்போ ஹைட்டான பில்டிங்லேருந்து ஹைட்டு கம்மியான பில்டிங் அவங்க என்ன செய்யணும்? குமிஞ்சு பார்க்கணும். அப்போ ரெண்டு பில்டிங் ஏதாவது ஒன்று ஹைட்டு கூட ஒன்று ஹைட்டு கம்மி. எது ஹைட்டு கூட எது ஹைட்டு கம்மி? ஃபர்ஸ்ட் பில்டிங்கா செகண்ட் பில்டிங்கா? த ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் ஆஃப் த டாப் ஆஃப் த ஃபர்ஸ்ட் பில்டிங். அவங்க எதை குமிஞ்சு பார்க்குறாங்க? ஃபர்ஸ்ட் பில்டிங்கை தான் குமிஞ்சு பார்க்குறாங்க. அப்போ கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் பில்டிங் என்னவா இருக்கணும்? ஹைட்டு கம்மியாக இருக்கணும். அங்கேருந்து எதை பார்க்குறாங்க? எதுலேருந்து பார்க்குறாங்க பாரு? ஃப்ரம் த டாப் ஆஃப் த செகண்ட் பில்டிங். அப்போ கண்டிப்பாக இது பெருசாக இருக்கணும். இது பெருசாக இருந்தால் தான் இதை குமிஞ்சு இங்கே பார்க்க முடியும். சரியா? ஸோ மைண்டில் வச்சுக்கோ, இது ஃபர்ஸ்ட் பில்டிங்கு, இது செகண்ட் பில்டிங்கு. ஸோ இங்கே இங்கே பார்க்குறாங்க, இங்கே எவ்வளோ ஆக்சுவலாக இப்படி பார்த்துக்கிட்டு இருக்கணும். குமிஞ்சு போய் இதை பார்க்குறாங்க. என்ன ஆகல? 30 degree. Next, if the height of the first building is 60 meter, this is the first building. This height 60 meter. Find the height of the second building. We have to find the height of the second building. So நம்ம கண்டிப்பா நமக்கு என்ன வேணும்? ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இருந்தா தான் அந்த கான்செப்டே போடலாம். ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இருக்கான்னு பாருங்க. There is no right angle triangle. Right angle triangle வரணும்னா நம்ம என்ன டிரா பண்ணிக்கலாம்? இங்க நம்ம 140 மீட்டர் போட்டுருக்கோமா? இதே மாதிரி இங்க ஒரு parallel line டிரா பண்ணிக்கலாமா? டிரா பண்ணா உனக்கு என்ன வந்துரும்? ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் வந்துரும். இப்போ இது 30 னா இது எவ்வளவு? 30. We need the height of the second building. So இது 60 மீட்டர் அப்படினா இது எவ்வளவு? 60. அப்ப இது மட்டும் நமக்கு தெரிஞ்சா போதுமா? இத ரெண்டையும் நம்ம என்ன செஞ்சுக்கலாம்? ஆட் பண்ணிக்கலாம். இது ரெண்டு வேணும் அப்படினா இதுல உள்ள மெஷர்மென்ட் ஏதாவது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். தெரியுமா? ஏதாவது இருக்கா? இருக்கு. இந்த 140 is equal to this one. இந்த 140 வச்சு நம்ம இத ஃபைண்ட் பண்ண முடியுமா? முடியும். I am going to give the name A B C D E. Yeah. Let first D முதல்ல போடுங்கமா. D be the first building. Next AC be the second building. Okay? Where அவ்வளவுதான் போதும். Given that DE is equal to 60 meter. At the same time, this DE is equal to BC. அதனால நீங்க அட்டெண்டன்ஸ்ல DE is equal to BC is equal to 60 meter அப்படின்னு டயக்ராம் போடுங்க. And also CD is equal to BE. CD is equal to BE is equal to 140 meter. கரெக்ட்டா போடலாமா? Next the angle is BEA. Angle BEA is equal to 30 degree. So first இந்த right angle triangle consider பண்ணி இத ஃபைண்ட் பண்ணிக்கோ. Then height of the building டோட்டல் தானே. இதை நீ அப்புறம் ஆட் பண்ணிக்கலாம். சரியா? இந்த triangle நேம் கொடுங்க. என்ன? Right angle triangle
இதே வச்சுக்கலாம் B E A. We need AB. AB is opposite side. Next என்ன தெரியும்? இதானே நமக்கு தெரியும். இது என்ன சைடு? Adjacency. என்ன யூஸ் பண்ணுவீங்க? tan theta. Tan theta equal to opposite by adjacent. Opposite is A B by adjacent is B E. Tan 30 degree is equal to, we don't know the value of AB by B is 140. We know that the value of tan 30 is 1 by root 3 is equal to AB by 140. We need the value of AB. So இங்க இருக்கிற 140 இங்க வந்துருமா? 140 by root 3 is equal to AB. இப்போ இந்த root 3 இங்க உள்ளது 3 140 கேன்சல் ஆக சான்ஸ் இருக்கான்னு செக் பண்ணி பாரு. இருந்தா நம்ம டேட்டா ரேஷனலைஸ் பண்ணிட்டு கேன்சல் பண்ணிக்கலாம். இருக்கா? இல்லையா? எக்ஸாக்ட்டா கேன்சல் ஆகுமா? 145 3 இல்ல. we know that value of root 3 is 1.732. அப்ப நீ 140 1.732 ஆல உனக்கு டிவைட் பண்றது ஈஸியா, மல்டிப்ளை பண்றது ஈஸியா? இந்த root 3 வேல்யூ 1.732 தானே. இது இப்படியே வச்சு போடினா டிவைட் பண்ற மாதிரி இருக்கும். ரேஷனலைஸ் பண்ணீங்கன்னா மல்டிப்ளை பண்ற மாதிரி எது உனக்கு ஈஸி? மல்டிப்ளை பண்றது ஈஸினா ரேஷனலைஸ் பண்ணிக்க. இல்ல எனக்கு டிவைட் பண்றது ஈஸினா அப்படியே வச்சு போடுங்க. சரியா? சும்மா அப்படியே வச்சு போறேன். 1.732 is equal to AB. See the book and tell the answer. AB is equal to how much? 18.80. ஆன்சர் தெளிவா சொல்லுங்களே. 80.78 80.78 meter. Okay, here we need the height of the building is AC. So we are going to write therefore the height of the second building. The height of the second building AC is equal to AB plus BC. AB is 80.78 plus BC is 60. The total is 140.78 meter. Okay, example 6.28. From the top of the tower 50 meter high. ஒரு டவர் ஒன்று இருக்கு, அதோட ஹைட் எவ்வளவு? 50 meter high. அதுல இருந்து அப்ப அதுல இருந்து எதை பார்க்கறாங்க? So this is a ground. இது 50 meter high tower. Okay, from the top of a tower of 50 meter high இங்க தான். இது the angles of depression of the top and bottom of the tree. எதை பார்க்கறாங்க? டாப்பையும் பாட்டத்தையும். எதோட? ட்ரீயோட. சரியா? So this is a tree மைண்ட் வச்சுக்கலாம். இது ட்ரீ. ட்ரீயோட பாட்டம்னா இங்க. ட்ரீயோட டாப்னா இங்க. ஆக்சுவலா எப்படி பார்த்துட்டு இருக்கணும்? இப்படி தான் பார்த்துட்டு இருக்கணும். இப்படி பார்த்துட்டு இருக்கும்போது கொஞ்சம் லைட்டா குனிஞ்சா டாப் தெரியும். இன்னும் நல்லா குனிஞ்சா தான் என்ன செய்யும்? இந்த ட்ரீயோட பாட்டம் உங்களுக்கு தெரியும். சரியா? நெக்ஸ்ட் angle is 30 degree and 45 degree. எது 30 எது 45? எதுக்கு லைட்டா குனிஞ்சா போதும்? top of the tree. அப்ப it will be 30. இது ஃபுல்லா பாத்தீங்கன்னா 45 degree. நான் போட்டுருக்கிறது ரைட்டா? இங்க இருக்கிறதெல்லாம் லைட்டா குனிஞ்சா டாப். இது ஃபுல்லா நல்லா அப்படியே கீழே குனிஞ்சா தான் என்ன செய்யலாம்? இத பார்க்கலாம். ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இங்க ஃபார்ம் ஆயிருக்கா? ஃபார்ம் ஆகிறதுக்கு நம்ம என்ன செய்யணும்? இதுக்கு பேரலா ஒரு லைன் டிரா பண்ணிக்க. இப்போ we know that இது 30 னா இது எவ்வளவு? 30. அதே மாதிரி இது 45 னா இங்க என்ன வரும்? சோ இது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஓகே பாருங்க. ஒரே ஒரு பேரல் லைன் டிரா பண்ணிருக்கேன். இந்த லைன் 30 னா இதுக்கு நேரா வர லைன் இது 30. இங்கே இது 45 னா இது 45. ஓகேயா? what we need? find the height of the tree. நமக்கு என்ன வேணும் அப்படினா இந்த ட்ரீயோட ஹைட் வேணும். அது நமக்கு தெரியாது. I am going to take it will be h.
அப்ப இது ஹெச்னா இதுக்கு நேரா இருக்கிற இதுவும் ஹெச் தான். ஆனா நான் டோட்டலா எத்தனை மீட்டர் ஹைட் பில்டிங் சொல்லியிருக்கோம், இது நம்ம 50 மீட்டர். அப்ப அதுல இது ஹெச்சா இருந்தா மிச்சம் இருக்கிறது டோட்டலா 50. இது மட்டும் ஹெச் அப்படின்னா என்ன வருங்க 50 மைனஸ் ஹெச். சரியா? ரெண்டு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆயிருக்கா? இப்போ என்ன பண்ணலாம்னு யோசிங்க. எனக்கு இதுதான் வேணும், இதை மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்தோம்னா அது என்னவா இருக்காது, ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளா இருக்காது. Here we are having two right angle triangles. One is I am going to give the name A, B, C, D, E. ஒரு right angle triangle is A, C, D. Another one is A, B, E. இதான் நமக்கு தெரியும். நீ பார்க்குற இந்த ஹெச்ங்கிற பிளேஸ் வருமா ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்? இதை மட்டும் கட் பண்ணி எடுத்தால் இந்த சைடு மட்டும் இப்படி வரும். அதை வச்சு நம்ம கால்குலேஷன் போட முடியாது. இப்போ ஒன்றுக்குள்ள ஒன்று ரெண்டு ட்ரையாங்கிள் வந்தா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் என்ன பண்ணணும், ரெண்டுலையும் காமனாக இருக்கிற சைடை ஃபைண்ட் பண்ணுங்க. எந்த இது காமனாக இருக்கும்? எது காமனாக இருக்கும்? ரெண்டு ட்ரையாங்கிளையும் காமனாக இருக்கிறது எது அப்படின்னா சிடியும் பிஇயும் இருக்குமான்னு பாருங்க. இவ்வளோ தூரம் திங்க் பண்ண வேண்டிய அவசியமே இல்லையே. இதா இருக்கு ஏசிடி, அதே மாதிரி ஏபிஇ ரெண்டுலையும் இருக்கிற சைடு ஈக்குவல் தானே. அப்ப ரெண்டுலையும் காமனா இருக்கிறது சிடியும் பிஇயும். இதை ஃபைண்ட் பண்ணுங்க முதல்ல. ரெண்டு ஈக்குவல் போட்டோட ஆட்டோமேட்டிக்கா ஏதோ ஆன்சர் வந்துரும், ஹெச்சோட ஆன்சர் வந்துரும். சரியா? So I am going to pass me the sides. First I am going to write AC. What is AC? AC be the tower building அது tower. AC be the tower. A be the point of observation. A be the point of observation. Next DE. DE be the tree. அப்படிதானே? இது டவர், இது ட்ரீ, இங்க இருந்து பார்க்கறாங்க, அது பாயிண்ட் ஆஃப் அப்சர்வேஷன். போதும். நெக்ஸ்ட் given that போட்டுக்கலாம். what are the data they are given? They are given AC is 50 meter. AC equal to 50 meter and the angle is that BEA. Angle BEA is 30 degree. Another angle CDA. Angle CDA is equal to 45 degree. வேற என்ன நம்ம புதுசா எடுத்துக்கோமா அதை மட்டும் போட்டுக்கோ. வேற என்ன புதுசா எடுத்துக்கோம், இது ரெண்டுக்கு நேம் நம்ம h ன்னு கொடுத்துருக்கோம், இது ரெண்டுக்கு நேம் x ன்னு வச்சிருக்கோம், இதை 50 மைனஸ் h ன்னு போட்டுருக்கோம். அது ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியா திருப்பி லெஃப்ட்னு போட்டு let BC is equal to DE is equal to h போட்டுருக்கோமா? இங்க இருக்கிற இந்த BC யையும் DE ஈக்குவல் ரெண்டையும் நான் h ன்னு வச்சிருக்கேன். நெக்ஸ்ட் அதே மாதிரி இங்க CD is equal to BE equal to x. Next இது AB இங்க கூட போடலாம், ஏன்னா இங்க நம்ம h போட்டுருக்கோம். so AB equal to 50 minus h. நான் இத h ன்னு சொல்றதுனால டோட்டல் 50 இருந்து இத மைனஸ் பண்ணி 50 minus h ன்னு போட்டுருக்கேன். ரைட். இப்போ ரெண்டு ட்ரையாங்கிள் இருக்கா, ரெண்டுல நீ எதை ஃபைண்ட் அவுட் பண்ணனும்? ரெண்டுல சேமா இருக்குது இது x. நான் x ன்னு போட்டேன், ரெண்டுல சேமா இருக்குது x. x ஐ ஃபைண்ட் அவுட் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் I am going to take the one triangle is left, sorry, inner right angle triangle என்ன எடுத்துக்கலாம்? பெருசு எடுத்துக்கோமா? ACD. ACD ஐ பொறுத்தவரைக்கும் நம்ம x தான் ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். என்ன சைடு இது? adjacent சைடு. நமக்கு தெரிஞ்சது 50 மீட்டரா, என்ன சைடு இது? ஆப்போசிட். அப்ப என்ன யூஸ் பண்ணுவீங்க? tan theta. so tan theta is equal to opposite by adjacent. இந்த இருக்க ஆங்கிள் இதுக்கு ஆப்போசிட் இருக்கு, இதுதான் AC by adjacent CD. tan theta is 45 degree. We don't know the value of AC. Then CD is x. sorry, AC தெரியுமோ? AC நமக்கு தெரியும். AC is 50. What is the value of tan 45? 1 is equal to 50 by x. But therefore 1 into x equal to 50 meter.
ஒன்று முடிஞ்சு போச்சா? It will be number 1. Next I am going to the second triangle in a right angled triangle. A B E. A B E. இதை நம்ம எதை தான் ஃபைண்ட் பண்ண போறோம்? x தான். அது என்ன செய்றீங்க? adjacent. அறகுறையா தெரிஞ்சது இதுதான். 50 minus h. அது என்ன செய்யுது? Opposite. அப்ப here also we are going to use tan theta. Tan theta is equal to opposite by adjacent. இந்த இருக்க angle அதுக்கு opposite இருக்குது AB. Adjacent BE. சரியா? tan க்கு எத்தனை டிகிரி? 30. So tan 30 degree is equal to AB is 50 minus h by BE is x. Tan 30 is 1 by root 3 is equal to 50 minus h by x. Cross multiply பண்ணிடலாமா? இருக்கிற x இங்க வந்துரும் root 3 க்கு போயிடும். அப்ப x equal to 50 minus h into root 3. It will be number 2. Next from 1 and 2 1ங்கிறதும் the value of x தான் 2ங்கிறது value of x தான் கண்டிப்பா ரெண்டு என்னவா இருக்கணும் ஈக்குவலா இருக்கணும் so 50 is equal to 50 minus h into root 3 ன்னு வருமா அப்புறம் அடுத்து என்ன பண்ணலாம் 50 by root 3 போடலாமா what is the value of root 3 1.73 இதுக்கு அடுத்த ஸ்டெப்ல 50 by root 3 இருக்கா by root 3 னா 1.732 so divide பண்றது கொஞ்சம் சிரமம் நமக்கு அப்ப அதை ரேஷனலைஸ் பண்ணீங்கன்னா என்ன வரும் பாரு 50 by root 3 into root 3 by root 3 is equal to 50 minus h அப்ப என்ன வந்துரும் 50 root 3 by 3 is equal to 50 minus h இப்ப நெக்ஸ்ட் 3 இங்க கொண்டு வரலாமா 3 இங்க கொண்டு வந்து root 3 இங்க அப்ளை பண்ணுங்க 50 into 1.732 is equal to 3 இங்க வந்துரும் 3 into 50 minus 3 into h 3h ன்னு வந்துரும் இப்போ 50 into 1.732 how much I think the value is in the book இல்லையா சரி அத மட்டும் போடுங்க 50 into 1.732 is equal to 150 minus 3h 8 86.6 by 86.6 தான் அப்படிதானே 86.6 is equal to 150 minus 3h we need the value of நமக்கு எதோட வேல்யூ வேணும் போ h ஓட வேல்யூ வேணும் சரியா மேல போடலாம் அது கண்ணா மேல போடுறீங்க நீ கரெக்ட்டா காமிக்கிறீங்க டயகிராம் திருப்பி போடுறேன் அப்போ இங்க இருக்கிற -3h இங்கே கொண்டு வந்துருங்க இது அங்கே கொண்டு போயிருங்க அப்ப 3h is equal to 150 minus 86.6 how much 3h is equal to 150 minus 86.6 is 74.4 r 6 r எப்படி ஒரு 6 யூஸ் பண்ணவே தெரியல 150 86.6 இங்க ஒரு 0 இங்க 10 அப்ப இங்க 4 இங்க 9 இங்க 3 63.4 இப்போ again அது 3 ஆல கேன்சல் பண்ணுங்க எவ்வளவு வரும் 1 இதாவதா சரி போட்டுக்கோ நோ ப்ராப்ளம் 21.13 மீட்டர் என்ன வந்திருக்கு